மாற்றம் ரொம்ப முக்கியம். மாற்றம்னா சேஞ்ச் இல்லை, சாரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப. ஆமாம் பாபு, இன்னைக்கு நிறைய வாசிக்க வேண்டியிருக்கு. நான் நீங்களும் சேர்ந்து பண்ணாலும் ஒரு மணி தேளத்து முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பார்ப்போம். ஆனால் நான் இதை 2-3 பிரித்து உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு மட்டும் தூங்கிடாதீங்க. அடுத்த வாரம் கூட கொஞ்சம் தூங்க பரவாயில்ல. இன்னைக்கு சேர்த்து வச்சு அடுத்த வாரம் தூங்கிக்கிங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். எனக்கும் காரனுக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்துச்சு. எங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்க, இவ்வளோ காலமாக நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டீங்க, நாங்கள் அமெரிக்காவை பெருசாக கட்டி எழுப்பணும்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் செஞ்ச இந்த வேலை இங்கே வேறு யாராவது வச்சு இதை செய்யுங்க. இந்நேரம் நீங்கள் நிறையா பேரை ரெடி பண்ணியிருப்பீங்கள்ல, இவங்களை வச்சு செய்யுங்க. நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க. பேக்கேஜ் வாஸ் வெரி குட். ஒரு வேலைக்கு போனால் சம்பளம் எல்லாம் இருக்கும் இல்லை, அதை விட இது அவர் பேக்கேஜ் வாஸ் ஸோ குட். பணம், வீடு, வண்டி எல்லாமே, இடம் எல்லாம் ரெடிமேடாக அங்கே வெயிட்டிங். நான் வீட்டில் வந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். நான் யார்கிட்டையுமே சொல்லலை, அனிதா ஃபெலிஷன் மட்டும்தான் தெரியும். அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். அது பிறகு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், தேவனே என்ன செய்ய. அப்போ தேவன் சொன்னது கூட இல்லை, என்னுடைய இருதயத்தில் பலமாக வந்தது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மக்கள் மறுரூபம் அடைஞ்சாங்களா? Have your people transformed? Are they transforming? அதை கேட்டுட்டு நான் யோசித்தேன், அப்படி ஒரு வேலையை முடிக்காமல் அமெரிக்காவில் நீங்கள் வேறு எங்கே கூப்பிட்டாலும் நான் மாசுக்கே போகிறேன்னாலும் நான் இப்போ வரலை, நான் ஆம்போன்னு விட்டுருவேன். அப்போ நான் நினச்சேன், நானும் காரணம் முடிவு பண்ணோம், அமெரிக்கா என்ன அமெரிக்கா. when you think about it, யோசிக்கும் போதா தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயமே. தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு அங்கே கொடுக்குற நினச்ச அந்த பணத்தை அவர்னால இங்கே ரொம்ப ஈஸியாக, அதெல்லாம் எப்போ வேண்டான்னு சொல்லி எனக்கு இந்த மக்கள் முக்கியம்னு நான் எப்போ சொல்லிட்டு வந்தேனோ அப்பத்திலிருந்து தேவனுடைய ஒரு உயர்வு தன்னை போல வர தொடங்குச்சு. அது உங்களுக்கு தெரியும். அது எங்கே போய் நிற்கிதுன்னா இப்போ பிஷப்பில் போய் நிற்கிது. இன்னைக்கு எங்களுடைய முழு டயசிஸ்லேயும் 4 பிஷப்ஸ் தான். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், நான் துபாயில் என்னோட நண்பர் ஆஸ்திரேலியாவில் என்னோட நண்பர், 4 பேர் தான். நாங்கள் 4 பேர் தான் இந்த முழு இதுக்கும். அதில் நான் எப்படா உள்ளுக்கு வந்தேன்னு அடிக்கடி யோசிப்பேன். ஆனால் தெரியும், நீங்கள் எதுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலனை நீங்கள் கட்டாயம். Like the both of us are living examples of what I speak. நான் வாழ்ந்து அனுபவித்து ஆவியானவரால் what is conviction? உணர்த்தப்படாத எதையும் நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி பேசவே மாட்டேன். அதனால தான் இன்னைக்கு நான் இதை ரொம்ப நேரம் எடுத்து இது உங்களோட நான் பேச போகிறேன். சரியா? அதனால தான் சொன்னேன், கொட்டாயை விட்டு அதை பார்த்தோன்னே எனக்கே போர் அடிச்சிடும், இவங்களுக்கு இதை சொல்லி என்னடான்னு. அதனால நீங்கள் எவ்வளவுக்கு அதை பெற்றுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உள்ளுக்கு இருந்து வெளியில் உண்மை அதுதான். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளவுக்கு இழுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் உள்ளுக்கு இருந்து. சரியா? அப்போ இன்னைக்கு கொஞ்சம் இழுத்துக்குங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேருந்து தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் போக போகிறோம். அவ்வளவுக்கு நேரம் இருக்காது தொடங்கி. ஆனால் நல்லா கொஞ்சம் விஷயங்களை பார்க்க போகிறோம். சரியா? என்னோட தான் இருக்கீங்களா? கவனிப்பீங்களா? சரி. ஆதியாகமம் 1:26 என்ன எழுதியிருக்கு? 1:26. அது என்னது? பின்பு தேவன்
தமது சாயலாகவும். கொஞ்சமா இதை இப்ப ஒவ்வொரு நீங்க உட்கார்ந்து வார்த்தையை படிக்கணும்னா ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சரியா? தேவன் நமது சாயல், நமது சாயல், நமது ரூபத்தின்படியேயும், நமது சாயல் நமது ரூபத்தின்படியேயும், ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நான் இங்க நிறுத்திடுறேன், இங்கே நிக்கணும். தேவனுடைய ரூபம் என்ன? அவரை தான் யாரும் பார்த்ததே இல்லையே. அவருக்கு ரூபமும் இல்ல. தொடக்கிற முதல் சென்டென்ஸ்லயே பாருங்க, நம்ம யோசிக்க தொடங்கணும். அவருக்கு அவர் யாருடைய ரூபத்துல தேவன் சொல்றாராம் நமது. அந்த நமதுக்குள்ள கூட நான் இப்ப போக விரும்பல, அந்த அதுவே ஒரு பெரிய ரொம்ப நேரம் எடுத்துரும். நமது சாயல்ல மனுஷனை படைக்கலாம். அப்ப மனுஷனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் சாயல்னா என்ன, அவருடைய ரூபம்னா என்ன? What is his image? What is his likeness? But how do we know that? அப்ப அது எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு நமக்கு விளங்குது. ஏன் விளங்குது? ஏன் விளங்குதுன்னா, இயேசுன்னு ஒருத்தர் வந்த அந்த ஒரு காரணத்தினால தான், ஓ இதுதான் சாயல், இதுதான் ரூபம். வாட் இஸ் ரூபம்? அர்த்தம் என்ன? சாயல்னா வடிவம், ரூபம்னா அது போல பர்சன், அவருடைய பர்சனாலிட்டி, சுபாவம், கேரக்டர், அதுதான் அவருடைய ரூபம். விளங்கிருச்சா நான் சொல்றது? இன் இஸ் லைக்னஸ், இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் லைக்னஸ். லைக்னஸ்ன்றதுக்கு அர்த்தம் இமேஜ் வந்துதான் இமேஜ். லைக்னஸ் அப்படின்னா வாட் இஸ் லைக்னஸ்? உள்ளுக்கு இருக்கிற தன்மைகள். சரியா? அப்ப மனுஷன் அவர் சிருஷ்டிக்கும் போது அவர் யோசிக்கிறாரு, நான் மனுஷனை என்ன மாதிரியே சாயல்லையும் ரூபத்திலையும் படைக்கணும். அப்படின்னா அது ஒரு புரியாத ஒரு புதிரா இருந்திருக்கும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்காம போயிடும். சரியா? மோசே கூட அதை விளங்கி இருக்க அவ்வளவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. மோசே தான் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதினாருன்னு சொல்றோம், அவருக்கு கூட இது அவ்வளவா விளங்கி இருக்க வாய்ப்பே இல்ல. பட் லெட்ஸ் ரீட். தொடர்ந்து வாசி. மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். let them have ஆளக்கடவர்கள் சொல்லும்போது let them have dominion. dominion என்னது? dominion என்ன சொல்லுங்க? அதிகாரம் is authority. ஆளுகைக்கும் டொமினியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆளுகை வந்து ராஜ்யத்து மூலமா நடக்கிறது. ஆளுகை, கவர்னன்ஸ் இஸ் த்ரூ கிங்டம். டொமினியன்ஸ்ன்றது ஆட்கொள்றது, கீழ்படுத்துறது. கரெக்ட், கீழ்படுத்தி வச்சிருக்கிறது. இப்ப ஆளணும்னா அங்க ஒரு ராஜா இருக்கணும். இப்ப வரைக்கும் ராஜான்ற ஒரு கான்வர்சேஷனே அங்க, ராஜான்ற ஒரு ராஜ்யமோ ராஜாவோ அப்படியெல்லாம் இங்க எதுவுமே பேச்சு வரல. there's only dominion, ஆதிக்கம். கரெக்ட், ஆதிக்கம் செலுத்துறது. ஆதிக்கம் செலுத்துறதுன்னா என்னது? தன்னுடைய பலத்தை கண்ட்ரோல் பண்ணான், தன்னுடைய பலத்தை கொண்டு, அதான் ஆதிக்கம். விலங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? டொமைன், டொமினியன். let them, man is supposed to have dominion. அப்ப சிருஷ்டிக்கப்படும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? டொமினியன். என்ன வார்த்தை சொன்னீங்க? மறந்துட்டேன். ஆதிக்கம். என்னோட தான் இருக்கீங்களா? நான் ரொம்ப மெதுவா சொல்றேன். பாருங்க, இப்ப என்ன நடக்குது? தொடர்ந்து வாசி. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் சொல்லும் போது போத் மேன் சொல்லும் போது ஆணும் பெண்ணையும் குறிக்கிறது. மேன். ஓகே.
சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவும் ஆணும் பெண்ணுமாகவும். ஆனா எதுக்கு? டு ஹேவ் டொமினியன், ஆதிக்கத்திற்காக. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு ஹேவ் டொமினியன். இந்த கடைசியில என்ன பண்ணிடுறாங்க? இந்த 6வது நாள் தேவன் என்ன சிருஷ்டித்தார் சொல்லுங்க பாப்போம். on the 6th day மனுஷனை ஊரும் பிராணிகள் மிருகங்கள். மனுஷனை மட்டும் 6ஆம் நாள் படைக்கலன்னு இல்ல, அன்னைக்கு தான் the beasts of the. அதுக்கு மேலெல்லாம் யார் ஆதிக்கத்தை காட்டியிருக்கணும்? மனுஷன். அன்னைக்கு படைக்கப்பட்ட எல்லா கிரீச்சர்ஸ்லயும் ஆதிக்கம்ன்றது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மனுஷனுக்கு மட்டும்தான். ஆனா அன்னைக்கு ஒரு எழுதி இருக்கு, அந்த சர்ப்பமானது எவ்வளோ ரொம்ப தந்திரமான சர்ப்பமா வந்து என்ன பண்ணுது? என்னத்தை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களோ சாப்பிட சொல்லுது. இவங்களும் சாப்பிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேவன் வராரு. தேவன் வரும்போது இது ரொம்ப முக்கியம். அடுத்து தேவன் வரும்போது கேட்கிறாரு, என்னாச்சு? இல்ல இப்படி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு நாங்க நினைச்சோம். தேவன் முக்கியமான ஒரு கேள்வி அங்க கேட்கிறாரு, இத உனக்கு யாரு சொன்னது? அப்படின்னா ஆதிக்கம்ன்றது நீ எதை கேட்கிறியோ அங்கிருந்து தான் வருது. தேவன் உனக்கு கொடுத்திருக்க ஆதிக்கம், அந்த ஆதிக்கம் எப்படி சொல்ல? that dominion is connected to what you hear. நான் இன்னும் கொஞ்சம் பேசும்போது உங்களுக்கு விளங்கும். யார் இது உனக்கு சொன்னது? அப்படின்னா நீ என்னத்தை கேட்டுட்டு இருக்க? கடைசியில் இங்க என்ன ஆகிருது? இந்த இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டு இருக்கு, சைனீஸ் விஸ்பர். கேள்விப்பட்டீங்களா? சைனீஸ் விஸ்பர்னு ஒரு கேம் இருக்கு. what do you call that here? Do you all play? What is it? ஒரு காதுல ஒரு மூலையில ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அது அப்படியே சொல்லி 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 அந்த மூளைக்கு போகும்போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் எதையோ கேட்டு 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 இன்னைக்கு என்னத்தையோ ரொம்ப தூரத்துல என்னத்தையோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சோடனே 3வது அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட பேசணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். 3வது அதிகாரத்துல என்ன நடக்குது? 16வது வசனம் வாசிங்களேன். 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட அந்த வசனத்தை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், நான் மிகவும் பெருக பண்ணுவேன். அப்படின்னா ஏற்கனவே அது இருக்கல. அது ஏற்கனவே இருக்கலன்னா அப்ப she must have been actively having children before. But anyway, அதுக்கப்புறம் வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சவைக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட உன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ள எல்லோருக்கும் தாயானவள். தேவனாகிய கர்த்தர். வெரி ட்ரூ. சயின்டிஃபிக்கலி இப்போ போய் வாட்சி பார்த்தீங்கன்னா there is a certain DNA that has passed. ஒரு டிஎன்ஏ இருக்கு, அது பல ஆயிரக்கணக்கா அது கடந்து வந்து 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 இன்னைக்கும் எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு ஜீன் ஒன்று. மைண்ட் பாக்லிங். இப்போ நேரம் இல்லை. கர்த்தர் ஆதாமுக்கு, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோலால் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சரி, இப்போ அங்க
ஏவாளுக்கு வந்த சாபம் என்ன? வருத்தத்தோட கர்ப்பவதியா இருக்கும்போது அதுக்கப்புறம் வேதனையோட பிள்ளை. எங்க நம்ம இன்னும் அங்க வரலையோ? உன் வித்துக்கும் அதத்தான் அங்க வரைக்கும் போயிருவோம். வாசிங்க வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் அது மேல அதுக்கு மேலேயே வந்துருமோ? கீழே இருக்குங்க. நீங்க 16வது 15வது வசனமா கொஞ்சம் பாரு. ஸ்ரீயை நோக்கி தான் இருக்கு. இனிமே 14 கிடுங்க. மண்ணை தின்பா. 15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால், கொஞ்சம் கவனிங்க, இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சரி. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சரி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். இங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா, இதுதான், இது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. அங்க சாபமா இருந்தாலும் உன் வித்து அப்புறம் அவள் வித்து அப்படின்னு ரெண்டு, her seed, your seed. பாப்போம். நான் இப்ப பாருங்க, அதை தான் பார்க்க போறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சரி. அவர் ஸ்திரீயை நோக்கி, பாருங்க, தேங்க்ஸ், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இப்ப ரெண்டையும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனா வித்து யாரு? சர்ப்பத்துடைய வித்துன்றது என்னவா இருக்கும்? வாட் இஸ் தட்? see, அது குட்டி போடலையே. அப்படின்னா இந்த மனுஷன்லயே அப்படித்தானே. இப்ப கடைசியில இயேசு ஞான ஸ்நானம் பண்ற அந்த நேரம் வரும்போது யோவான் ஸ்நானகன் அங்க நின்று பரிசேரையும் சதுசேரையும் பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளை. இதுதான் அவன் வித்துக்கும். அப்படின்னா அவனுக்குன்னு தனியா வேற ஏதோ காட்டு பூச்சியோ இல்ல பாம்போ வித்து கிடையாது. இல்ல, இதுதான் வித்துனா மனிதர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை அன்னைக்கு வருது. மனிதர்களுக்குள்ள பிரிவினை வருது. என்னது இந்த பிரிவினை? அது அடுத்த அதிகாரம் போயிருவோமா? 4வது அதிகாரத்துக்கு போயிட்டு 4வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். என்ன நடக்குது இப்ப? 2 ஆதாமுடைய ஏவாளுடைய 2 பசங்களை பத்தி இங்க எழுதி இருக்கு. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் 2 வித்து, கவனிங்க, 2 வித்து, ஒரு ஆபேல் ஒரு காயின், 2 வித்து. சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்ததால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். கொஞ்சம் நீ நன்மை செய்யாதிருந்ததால், நீ நன்மை செய்யாதிருந்ததால், கொஞ்சம் கவனிங்க, நீ நன்மை செய்யாதிருந்ததால் பாவம் is crouching. இங்கிலீஷ்ல அழகா எழுதி இருக்கு, sin is crouching at your door. என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விளங்கிக்கணும். நீ நன்மை, all this is before the law, before everything. எல்லாத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க ஒரு சம்பவம். நீ நன்மை, ஆங்கிலத்துல கொஞ்சம் காட்டுங்க, ஒரு நிமிஷம், இங்கேயே பார்த்துருவோம். sin lies at the, NIV ல எழுதி இருக்கு, sin is crouching at the, எது crouchingனா என்னது? பதுங்கிட்டு இருக்குது பாயிரத்துக்கு. எது பதுங்கிட்டு இருக்கும் பாயிரத்துக்கு? ஒரு சிங்கம். பேதுருவில் எழுதி இருக்குல்ல, உன்னை விழுங்குவதற்குன்னு ஒருத்தன். ஆனா இப்ப பாருங்க
உடனே என்னத்தை பத்தி அடுத்து பேசுறாங்க? உன் கதவுக்கு வெளியில என்ன இருக்கா? வாசல்ல என்ன இருக்கா? பாவம். எங்க இருந்து திடீர்னு பாவம் வந்துச்சு? தொடக்கத்துல இருந்து ஹலோ, அப்படி உனக்கு பாவம் இப்ப காத்துட்டு இருக்கு. நீ நன்மை செய்யாத்தி இந்த பாவம், this sin, நீங்க சொல்லப்படுற sin, பாவம் is not a verb. தெரியவே தெரியாது தமிழ்ல என்னன்னு. verb is verbனா என்னது? ஆக்ஷன். அப்படின்னா இது இந்த பாவம்ன்றது செயல் அல்ல. this sin is a noun. nounனா என்னது? a person or a place, a person. இவர் இங்க பாவம்னு சொல்றது செயல் இல்ல. it's not your action, it's a person. இது நம்ம இதை எப்படி விளங்குறோம்னா, பவுல் ரோமர் அதிகாரத்துல அடிக்கடி எழுதுறாரு இல்ல, என்ன பாஸ்டர் எழுதியிருக்காருன்னா நீங்க கேட்பீங்க. எங்க சொல்லலாம் இருங்க, நான் சொல்லிட்டேன். ரோமன்ஸ்ல 6லயும் 7லயும் கரெக்ட் இருக்கும். 6:12, ரோமன் 6:12, அதை மட்டும் பார்த்து திரும்ப போயிடுவோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. பாவத்திற்கு கீழ்ப்படிறதுன்னா என்னது? how do you obey an action? you obey only a நீங்க எப்படி ஒரு கிரியையை நீங்க எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஒரு நபரை தானே கீழ்ப்படிய முடியும். விளங்குதா? அன்னைக்கு ரெண்டு விதமா பிரியுது. ஒன்னு the nature, the sin, சுபாவம் அப்படின்னு ஒருத்தனுக்குள்ள பாவ சுபாவம் ஒண்ணு அன்னைக்கு மனுஷனுக்குள்ளேயே வந்தது என்னது? பாவ சுபாவம். இப்ப இதை நம்ம சரி பண்ணணுமே. என்னோடதான் இருக்கீங்களா? இப்ப டோட்டலாவே இது யாரு வித்து? அவன் வித்து, சர்ப்பத்தின். இப்ப தொடக்க விளங்குதா? நான் பேசிட்டு இருக்கிறது உங்களை விளங்குதா? அன்னைக்கு இவங்க பண்ணின செயலால என்ன நடந்துருச்சு? இப்போ அப்போதைக்கு அங்க இருக்கிறது என்ன? எதுடைய வித்து? ஏன்னா அடுத்த அதிகாரத்துல என்னன்னு ஒண்ணு வந்துருச்சு, அந்த ஒரு ஃபாலன் நேச்சரை பத்தி பேச. ஆனா இந்த ஃபாலன் நேச்சர் இன்னும் உள்ளுக்கு தான் இருக்குன்னு சொல்லல, வெளியில இருந்து உன் கதவுக்கு வெளியில காத்து என்னதுன்னு இன்னொருக்கா வாசிங்களேன். அத ஆகையால் இல்ல அந்த 4:4 கவனிக்கிறீங்களா? ஓகேவா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாததினால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அவன் ஆசை யார்? இட்ஸ் நாட் an action, it's a person. அவனுடைய ஆசை எல்லாம் உன்னை பற்றி தான். நீதான் அப்பா, நீ கிடைச்சிட்டா போதும் அவனுக்கு. அவன் ஆசை எல்லாமே உன்னை பற்றி இருக்கும். அப்புறம் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அதை தானே பண்ணியிருக்கணும். நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு. நீங்க கவனிச்சிங்கன்னா நேரம் இருக்கிற வரைக்கும் பேசுறேன், இல்லாட்டி அடுத்த வாரம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும் புரியட்டும், நீங்க மிச்சத்தையும் கேட்டுக்குங்க. அவன் வெளியில இருக்கிறான், வாசல்ல இருக்கிறான். அவனுக்கு நீனா கொல்ல விருப்பம், ஆசை. ஆனா டொமினியன் இல்ல. அவங்க சொன்ன வார்த்தை ஆதிக்கம் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இந்த வித்து மாறின ஒரு விஷயத்துல அந்த ஆதிக்கமும் மாறிடுச்சு. ஏன்னா எழுதி இருக்கு, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. அதுக்கப்புறம் மோசேவிலிருந்து இயேசு வரைக்கும் பிரமாணம் அவர்களை ஆண்டு கொண்டது. இந்த பிரமாணத்துக்கும் சாவுக்கும் காமன் டினோமினேஷன் பாவம். என்னோடதான் இருக்கீங்களா? விளங்குதா நான் சொல்றது? இல்ல என்னடான்னு யோசிக்கிறீங்க, விளங்குது இல்ல? சரி, இந்த வித்து இப்ப
அவனுடைய வித்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒரு வசனம் இருக்கு பாச்சுறீங்களா? கொலோசியர்ல, நான் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இருப்பேன், நீங்க தான் கவனிக்கணும். கொலோசியர்ல ஒரு வசனம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதுல என்ன எழுதியிருக்கு? நாங்க இருளிலிருந்து கொஞ்சம் வாசிப்போமா? நீங்க அது சரியா பார்க்கணும். 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் ராஜ்யத்தில் இருந்து தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருளுக்கு ராஜ்யமே இல்ல. அந்த காலத்துல ராஜ்யத்துக்குன்னு ஒரு பேச்சே இல்ல. நீ இருளின் எதுக்கு ஆதிக்கம் கொடுத்துட்டோம்? இருளின் ஆதிக்கம். இருளின் ஆதிக்கம் சொல்லும் போது அந்த உட்கார்ந்து இருக்கான் ஒருத்தன், அந்த பாவம்ன்ற ஒருத்தன், யாரு மூலமா? சாவு மூலமா, பிரமாணம் மூலமா. அவனுக்கு இடத்தை அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்திருக்கும். அப்புறம் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, ஒரு ஆதிக்கத்திலிருந்து வெளியில வந்து ஒரு ராஜ்யத்துக்குள்ள போயிருக்கீங்க. என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு ஆதிக்கத்துக்கு கீழே இருந்து ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போல ஒரு ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தீங்க. இப்ப நம்ம அதை எப்படி சரிப்படுத்த போறோம்? அப்பதான் தேவன் ஆபிரகாம்னு ஒருத்தனை அழைகிறாரு. இங்கதான் கதை மாறுது. இங்கதான் சண்டையே இப்பதான் தொடங்குது. ஹலோ, இன்னொரு வித்து, ஒரு வித்து வரணும். அது இந்த வித்துடைய தலையில கால வைக்கணும்னா அது எங்கேயோ இப்ப அந்த சண்டை தொடங்கணுமே. ஆபிரகாமுடைய அழைப்பு ஒரு அன்பான செயல் இல்ல, அங்கதான் சண்டையே ஆரம்பிக்குது. எப்படி நடக்குது பாருங்க. 12வது அதிகாரத்துல அந்த அழைப்பை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த அழைப்பை கொஞ்சம் பாருங்க. ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. அவர் சொல்ற அவருடைய ப்ராமிஸே என்னது? நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அப்புறம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களையும் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், not one ethnic group. இருங்க வாசிட்டோமா? என்னோட தான் இருக்கீங்களா? அப்படியே 17வது அதிகாரம் போங்க, அங்க திரும்ப பார்ப்போம். திரும்ப அந்த அழைப்பு வருது. 17:1 Genesis 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கொஞ்சம் கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் தான் அந்த தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நன்மை செய்கிறவனா இரு. வெளியில ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறான், நீ உத்தமனாய் இரு. ஏன்னா நான் என்னுடைய வித்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இருந்தா அது ஏன் வித்து இல்ல. என்னோட தான் இருக்கீங்களா? இமேஜ் அண்ட் லைக்னஸ் மறந்துடாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்தா உட்கார்ந்து இருப்பீங்களா? வேற வழி இல்லை, ஆமான்னு சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி. பரவாயில்ல, பார்ப்போம் எவ்வளவு நேரம் போகுதுன்னு பார்ப்போம். பாருங்க என்ன சொல்றாரு திரும்ப. ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொன்னதெல்லாம், நீ உத்தமனாயிரு.
உத்தமனாயிரு. அப்புறம் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால். என்னது இந்த உடன்படிக்கை? கொஞ்சம் பாருங்க. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ என்னவாவா? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். கொஞ்சம் நீங்க என்னோட யோசிக்கணும், சரியா? ஒரு இன்னொரு வித்தை உருவாக்குறதுக்கு என்ன கான்செப்ட் உள்ள கொண்டு வராரு? தகப்பன். தகப்பன்ற ஒரு அங்கதான் நம்ம அதை பார்க்கிறோம். நான் சொன்னேன்ல, இந்த போர் எப்படி, இந்த சண்டை எப்படி தொடங்குது? தனக்கு தன்னுடைய வித்து இப்போ அது தொடங்கும் போதே, நீ உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை நான் தகப்பனாக்குவேன். ஏன்னா உன் மூலமா என்ன வரப்போகுது? ஒரு வித்து. அந்த வித்து வரத்துக்கு தான் இவ்வளவும். என்னோட தான் இருக்கீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. அப்புறம் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிலே ஜாதிகளை நான் உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். என்னன்னா ராஜா வந்தான்? ரொம்ப முக்கியம். திடீர்னு யூதா மூலமா ஒரு தாவீதும், அதுக்கப்புறம் ஒரு சரி அங்க போவான். டோன்ட் கோ ஹெட் ஆஃப் டைம். கொஞ்சம் இருங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். சரி, 6வது வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்களேன். 5 காட்டுங்கம்மா. 5, 6. உனக்கு ஆபிரகாம் என்று பெயர் வரும். என்னது அதுக்கு அர்த்தம்? என்னது? ஃபாதர். கேள்விப்பட்ட ஃபாதர் ஏப்ரஹாம் அட் மேனி சன்ஸ். சண்டே ஸ்கூல் போயிருந்தா அதுதான் அவருடைய தேவனுடைய கான்செப்ட். இந்த வித்துக்கு முதலாவது ஒரு தகப்பன். அந்த தகப்பன் மூலமாய் ஒரு மகன். தகப்பன்னாலே அடுத்து என்ன வரப்போகுது? பையன். சரியா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்ப ஆபிரகாமுக்கு அடுத்து யார் வந்தா? நல்ல வேலை சொன்னீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் யார் வந்தா? யாக்கோபு. யாக்கோபு இஸ்ரவேல் ஆனான். அதுக்கப்புறம் யார் வந்தா? வெரி குட். அதுக்கப்புறம் வந்தது 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களுக்கு கோத்திரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல திடீர்னு எல்லாரும் போய் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். மற்றவங்க எல்லாரும் மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். தேவன் சொல்றாரு, இல்ல நானே உனக்கு ராஜாவா. இவன் ஒத்துக்கல, எனக்கு ராஜா வேணும்ன்றான். அப்ப அடுத்து யாரு வரா? சவுல் வரா. சவுல் வந்தோன தேவன் சவுலை நிராகரிச்சிட்டார். அதுக்கப்புறம் தாவீதுன்னு ஒருத்தன் வரான். அந்த தாவீதை கொண்டு வரத்துக்கு நீங்க போய் உட்கார்ந்து வாசிக்கணும் இதெல்லாத்தையும். அந்த ஒரு தாவீதை கொண்டு வரத்துக்கு, தாவீதினுடைய கூடாரத்தை தான் நான் கடைசி வரைக்கும் நிலை நிறுத்துவேன். அந்த தாவீது அங்க கொண்டாடுறதுக்கு நடந்த சம்பவங்கள் என்னெல்லாம் நடந்து. இப்ப தாவீதுக்கு அப்புறம் ஒரு சாலமோன் கடைசியில அநேக விக்கிரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி போயிட்டு எதையெல்லாம் பண்ணி, சாலமோனுக்கு அப்புறம் ரேகோபாம் தான் சாலமோனுடைய பையன். அதுக்கு அடுத்து வந்த ராஜா. அதோட நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், என்னோட தான் இருக்கீங்களா? அதோட அந்த
12 கோத்திரமும் 2 பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரங்கள் நார்த் ஆயிருச்சு. இஸ்ரவேலும் யூதாவும், யூதா பெஞ்சமினும் யூதாவும், யூதான்ற ஒரு எதுக்காக அந்த ஒரு வித்து வரணும். கடைசி வரைக்கும் திட்டம் என்ன? இந்த யூதா மூலமா தான் அந்த வித்து வரணும்ன்றதுக்காக இவ்வளவு நடந்து இந்த 10 பிரிஞ்சிட்டு போச்சு இல்ல, 10 கோத்திரங்கள் பிரிஞ்சிட்டு போய் நாங்க தான் இஸ்ரவேல் நின்ற அந்த கோத்திரங்கள் அத்தனையும் அசிரியர்கள் வந்து முடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது யூதா மட்டும்தான். எதனால மிச்சம் இருக்கிறது மட்டும் யூதா? ஜெனிசிஸ், அந்த ஜெனிசிஸை இன்னைக்கு விடாம கொஞ்சம் பார்த்துருவோம். ஆதியாகமம் 49:10 என்ன சொல்லுது பாருங்க. சமாதானம் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. யார் என்னது ஏற்கனவே என்ன அப்ப முடிவாயிருச்சு. இந்த செங்கோல் எதுக்கு? ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்கு. முத யாருக்கு? முத மனுஷனை சிருஷ்டித்து அவன் தான் ஆளணும்னு ஆசைப்படுற தேவன் அதை அதை தூக்கி வீசுற மனுஷன். அப்புறம் 2 வித்துக்குள்ள வருகிற ஒரு பிரச்சனை. அதுல தேவன் தன்னுடைய வித்தை எப்படி கொண்டு வராரு பாருங்க. தன்னுடைய வித்தை எவ்வளவு அழகா. அப்பவே முடிவாயிருச்சு, செங்கோல் யாரு கையில தான் இருக்கும்? யூதா கையில தான் இருக்கும். எது வரைக்கும்? கர்த்தர் வரமளவும் அந்த செங்கோல் யூதா கையில தான். அதனால இஸ்ரவேல் 2 பிரிஞ்சு அசிரியர்கள் வந்து எல்லாத்தையும் பீத்துட்டு போயிட்டாங்க. யூதா மட்டும் மிச்சம் இப்போ நின்றுட்டு இருக்கான். ஏன் நின்றுட்டு இருக்கிறான்? ஒரு வித்து ஒண்ணு வரணுமே, ஒரு வித்து ஒண்ணு வரணுமே. எசேக்கியேல் 21:25 எடுங்களேன். சீக்கிரமா நேரம் இல்லை. இப்பதான் எனக்கு அந்த பயம் வருது. ஐயோ நேரம் இல்லாம போயிருச்சு. எனக்கு இதுக்கெல்லாம் எனக்கு குறைஞ்சது ஒரு 2-3 மணிக்கு 21:25 இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையாய் சுழற்று கிரீடத்தை எடுத்து போடு. பாகைனா என்ன? தலையில வச்சல டர்பன். பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. நீனா ஏதோ பெருசா நினைச்சிட்டு நீ நடந்துட்டு இருக்கல, எல்லாத்தையும் தூக்கி கீழே போடு. அது இனி முன்போல் இராது. இனி இதுவரைக்கும் இருந்த மாதிரி இனி அது இருக்க போறது இல்ல. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். தாழ்ந்தவனை நான் உயர்த்தி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தாழ்ந்தவனை, இது எங்கேயோ போயிட்டு இருக்கோம் பயங்கரமா, உங்களுக்கு இது விளங்கணும். தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன். அதை கவிழ்ப்பேன். 3 முறை சொல்றாருன்னா அவ்வளவு திட்டமா இருக்கிறார்கள். அதை நான் கவிழ்ப்பேன். எதை கவிழ்ப்பேன்? இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க இந்த கவிழ்ப்பேன். அப்புறம் உரிமைக்காரரானவர் வரும். ஏன்னா இந்த கிரீடத்துக்கு உரிமைக்காரர் ஒருத்தர் தான் இருக்கிறார். ஆளுகைக்கு உரிமையாளர் ஒருவர் தான் இருக்கிறார். உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். இனிமே இப்படிதான் எல்லாம் இல்லாம கவிழ்ந்து கிடக்கும். ஏன்னா உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கே அதை கொடுப்பேன். அவருக்கே அதை சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க இது கொஞ்சம் கவனிக்கணும். இவர் உண்டாக்கிட்டு வர இந்த கஷ்டப்பட்டு ஒரு லீனியேஜ் ஒன்று உண்டாக்கிட்டு வருது இல்ல, ஒரு அமைப்பு, ஒரு லீனியேஜ்ல அதுக்கு நடுவுல இருக்கிறது என்னது? அந்த ஆதிக்கம். இன்னொருத்தன் ஒரு பக்கம் ஆதிக்கம், அவன் வந்து அவனுடைய
அந்த வித்து என்னன்னா அந்த பாவம்னு ஒருத்தன் வெளியில இருந்து என்னோட தான் இருக்கீங்களா? சிஎஸ் லூயிஸ்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எழுதின ஒன்று விஷயம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொன்னார்? தேவனுடைய மகன், the son of God, the son of God became the son of man. தேவனுடைய குமாரன் இப்ப மனித குமாரனாய் மாறி இருக்காராம். ஏன்னா மனித குமாரர்கள் தேவனுடைய குமாரனாகும் படிக்க. The son of God became the son of man so that the sons of God can become sons of man can become sons of God. அதுதான் திட்டம். சரியா? இப்போ கலாத்தியர் 3க்கு போயிருவோம். அதுக்கப்புறம் நான் 2-3 விஷயத்தை சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிருவோம். கலாத்தியர் 3க்கு போயிட்டு 15வது வசனத்துல இருந்து வாசிப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? Very interesting chapter. Galatians chapter 3 from 15 வாசிங்க. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவருடைய கொஞ்சம் மெதுவா ஆபிரகாம் இப்ப அந்த பேச்சை திரும்ப எடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அதான் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல். இல்ல அதான் பாருங்க, உன் சந்ததி. இங்கிலீஷ்ல காட்டுங்கம்மா. அந்த சந்ததின்னு அங்க போட்டுற கூடாது, அங்க வித்துன்னு வந்திருக்கணும். என்ன எழுதி இருக்கு? Now to Abraham and his seed. அங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எல்லாமே என்னோட தான் இருக்கீங்களா? அது ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய வித்துக்கும். அங்க சொல்லலையா வித்துக்கள்னு சொல்லல. அதே தான் அவரும் சொல்ற. He does not say and to the seeds. ஒரே ஒரு வித்து, who is Christ. என்ன எழுதி இருக்கு? இந்த வித்து யாரு? தொடக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்த வித்து யாரு? நீங்க முடிவு ஆயிருச்சு. அந்த வித்து யாரு? கிறிஸ்து. என்னோட தான் இருக்கீங்களா? அப்ப ஆதியில இருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆதியாகமத்துல 3வது அதிகாரத்துல இருந்து தொடங்கி தனக்குன்னு இப்ப இந்த ஆபிரகாம வச்சு ஈசாக்க வச்சு சரியா அழகா பார்த்துட்டாரு. எதுக்கு? அந்த ஒரு வித்து வரணும். அந்த வித்து தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்திருக்கலாம். மனுஷன் உடல என்னத்தை எழுதி வச்சிருக்காரு பாருங்க. திரும்ப ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சந்ததி அர்த்தமே மாறிடுச்சு பாத்தீங்களா? சந்ததின்றது ஒரு ஜெனரேஷன், ஒரு கூட்டம். அதுக்கு பாருங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி பண்ணிட்டாங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஒண்ணு பண்ணுவோமா? இது உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் இங்கிலீஷ்ல நான் வாசிச்சு என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா? So that will help you understand. எங்க போயிருக்கு? ஆங்கிலத்துல காட்டுங்க. எங்கப்பா எதுல வாசிப்போம்? ஆம்பிளிஃபைட்ல வாசிப்போம், கொஞ்சம் நல்லா விளங்கும். இதுதானே வாசிச்சோம். referring to and to your seed, your descendant, your obviously referring to one individual. இது ஒருத்தர், அந்த வித்துன்னு சொல்லும்போது ஒருத்தரை பத்தி பேசுது, none other than Christ. சரியா? அடுத்த வசனம். இப்ப பவுல் இத தொடங்குற this is my argument அப்படினா ஒரு விஷயத்தை அவரு விளக்கம் பண்ண பார்க்கிறார். என்ன சொல்றாரு? the law, அதாவது 430 வருடங்களுக்கு முன்பாக உண்டாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் does not and cannot annul the அப்படினா
430 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஒரு, அதுதானே தமிழ் எழுதிருந்துச்சு, பண்ணப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம் இன்னொரு உடன்படிக்கையை அது இல்லாமல் பண்ண முடியாது. And that too established by தேவனாலேயே செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அது இந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை இல்லாம பண்ண முடியாது. ஒரு ஆர்குமெண்ட், இஸ் பிரிங்கிங் இன் an argument. ஒரு லாயர்ல ஒரு கோர்ட்ல கேஸ் வாதாடுற மாதிரி இவர் ஒரு விஷயத்தை முன்னுக்கு கொண்டாடுறாரு. சரி, என்னோட தான் இருக்கீங்களா, கலைச்சிட்டீங்களா, இவ்வளோ நேரம் நான் உட்காந்து பேசியிருந்தது எப்படி நீ கேட்டிருக்க மாட்டீங்களே, எல்லாம் பழகி போயிட்டீங்க. இனி கூட்டத்தை நம்ம 5:30 மணிலேருந்து பயப்படாதீங்க, அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வசனம். For if the inheritance, சரியா, இந்த இதுல இருந்து தமிழ்ல வாசி, இதுல இருந்து தமிழ்ல வாசி சரியா இருக்கும். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் நியாயப்பிரமாணத்தினால தான் உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. அது தேவனுடைய ப்ராமிஸ் கிடையாது. தேவனுடைய ப்ராமிஸ் ஆபிரகாமுக்கும் அவனுடைய வித்துக்கும், வேற யாருக்கும் அதுல வேற பங்கு இல்ல. இடையில வந்த ஈசாக்கு, யாக்கோபு, கோத்திரங்கள், இஸ்ரவேல், யூதானி எல்லாருமே அந்த வித்துக்காக தேவன் கொண்டு வந்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்தாங்களே ஒழிய அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது இல்ல. ஆபிரகாமுக்கும் அவனுடைய வித்துக்கும் கொடுக்கப்பட்டதுதான் வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை 430 வருஷம் முன்னாடி வந்த ஒரு நியாயப்பிரமாணம் அதை இல்லாம பண்ண முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எதையும் பெற்றுக்கொள்ளவும் வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வாக்கு தத்தம் வேற யாருக்குமே கொடுக்கப்படல, ஆபிரகாமுக்கும் அவனுடைய வித்துக்கும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? வாசிங்க. அருளி செய்தார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் தான் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களை நிமித்தமாக கூட்டப்பட்டு இந்த ஒரு உங்களுக்கு விளங்கணுமே. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் தான் என்ன? வாக்கு தத்தத்தின் சன்னதின்னு ஒரு சந்ததி சொல்லுங்களேன். வாக்கு தத்தத்தின் சந்ததின்னு ஒரு சந்ததி வர வரைக்கும் இந்த ஒரு குழந்தை என் வண்டியில உட்காந்துட்டு அவனுக்கு இந்த வைப்பரை போடுங்க, இந்த பக்கம் திரும்ப போறீங்களா, சிக்னல் போடுங்க, பார்த்து வண்டி வருது, பிரேக்கை போடுங்க, எல்லாம் தெரியுது சொல்றான். அதுக்கு நான் அவன் கையில நாளைக்கு வண்டியை கொடுப்பேன் நான் ஓட்டுறதுக்கு? இல்ல. அந்த சந்ததி வர வரைக்கும் நம்மளும் சொல்றேன், இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இல்ல அப்படி ஓட்டக்கூடாது, இப்படி நிக்க கூடாது, அங்க என்னது, அதுக்கு ஒருத்தன் தேவைப்படுச்சு இல்ல, அதுக்குதான் நியாயப்பிரமாணமா. ஆனா அதுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுருச்சு. யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஆபிரகாமுக்கும் அவன் வித்து கிறிஸ்துன்னு முடிவாயிருச்சு. அவங்க 2 பேருக்கும் தான் அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்க. ஆனா திடீர்னு வந்து சொல்றாரு, வாக்கு தத்தத்தின் சந்ததின்னு ஒரு சந்ததி இருக்கு. அந்த சந்ததி வர வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கொஞ்சம் வேலை இருந்திருக்கு. வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு, அக்கிரமங்கள் மூலமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு தேவதூதர்களை கொண்டு மத்தியஸ்தர் கையில் கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தர்கள் யாரு மூலமாக? நியாயப்பிரமாணம் யாரு கையில? இந்த தேவதூதர்களுக்கு நீ கிருபையை பெற்றவனா, இரக்கத்தை பெற்றவனா, அதெல்லாம் அவங்களுக்கு விளங்காது. நன்மை செய்கிறவனா, உத்தமமாய் இந்த நியாயப்பிரமாணம் யாரு கையில இருக்கு?
Praise Jesus. இன்னைக்கு வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு சந்ததி இருக்கா. வாக்குத்தத்தத்தின் சந்ததி. பாவம் அப்படின்ற ஒருத்தன் கதவுக்கு வெளியில இருந்து தட்டிட்டு இருந்தானா, இன்னைக்கு இயேசுன்னு ஒருத்தரும் அங்க நின்று அதே கதவை உங்களுக்கு இது விளங்கணும். ஏன் இதை வாசிச்சு முடிச்சிருவோமா, அப்புறம் அங்க போலாம். கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனே ஒருவனுக்குரியவன் அல்ல, ஒருவனுக்குரியவன் அல்ல. இது நீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த தேவதூதர்களை தான் இதை வச்சுட்டு, சரி தேவனே ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே இல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு இந்த நியாயப்பிரமாணம் விரோதமானா? இல்ல இல்ல. அத உன்னுடைய வளர்ச்சிக்காக இடையில கொண்டு வந்த ஒரு ஸ்கூல் டீச்சர், டியூஷன் டீச்சர், டியூட்டர் அப்படிதான் எழுதி இருக்கு. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்குமே. ஆமா, அப்படின்னா நீதி நியாயப்பிரமாணத்தினால தான் வந்திருக்கணும். இல்ல, வாக்குத்தத்தன் மூலமாக தான் வந்திருக்கு. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்துக்கு கீழ் அடைத்து போட்டது. அப்ப அந்த வித்துடைய பலன் என்னது? அந்த பாவம் தான். செயல் இல்ல, ஒரு நேச்சர். அதுக்கு கீழே இவன் எல்லாம் அடங்கி கிடக்குறான். அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஆபிரகாமுடைய வித்துக்கு வாக்குத்தத்தம். விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே, இப்ப விசுவாசம் ஒன்று வருகிறதுக்கு முன்னாடியே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோமா? இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அதுக்கு வேற ஒண்ணு தப்பு பண்ணல. கடைசியில நம்மளை எங்க தான் கொண்டாந்து சேர்த்துச்சு? கிறிஸ்துவிட்ட தான் கொண்டாந்து சேர்த்துச்சு. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆமென். திடீர்னு என்ன சொல்றாங்க? அவர்தான் வித்து, அவருக்கு தான் வாக்குத்தத்தம். ஆனா நீங்க அவரை விசுவாசிக்கும் போது அவரை போல வித்தா நீங்களும் இருக்கிறீங்க, மாறிடுறீங்க. என்னோட தான் இருக்கீங்களா? அப்ப ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. நோ 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 நோ. தொடக்கத்துல இருந்து அவன் பார்க்கறான், தேவதூதர்கள் தான் பார்க்கறான். என்னத்தை பார்க்கறான்? எந்த வித்துன்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். வித்துக்கு ஏத்தபடி தான் சார் பிரச்சனை. என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கும் வெளியில ஒண்ணு பதுங்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்க மேல ரொம்ப ஆசை, கொள்ள பிரியம். விட்டு கொடுத்தீங்கன்னா எதுக்கு விட்டு கொடுத்தா? பாவம். இருங்க. அதனால தான் தொடக்கத்தில் எழுதி இருக்கு, அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும். இந்த ரூபம் தான் ஒரு பக்கத்துல உடைய வித்துடைய ரூபம் தான் அந்த பாவம். இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த வித்துடைய ரூபம் தான் கிறிஸ்து. You put on Christ or you put on your flesh. எத்தனை பேர் விளங்குது? நீ அப்படி கொஞ்சம் இருங்க, வாசிங்களேன். எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இனிமே யார் இல்ல? யூதன் என்றும் கிரேக்கன், யூதனும் இல்ல கிரேக்கனும் இல்ல, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமையும் இல்ல சுயாதீனமும் இல்ல, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டு அவருக்குள் ஒன்றாய்
இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வித்தாவும் இருக்கிறீங்க. வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போறது இந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததி மட்டும்தான். இப்ப இயேசுவினுடைய வம்சாவளி வாசிச்சு பார்த்தீங்கன்னா 41 இயேசுவோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் எல்லாமே கிறிஸ்துவனுடைய அந்த அவர் மட்டும்தான் வித்துவா இருந்தாருல்ல. இப்ப நம்ம எல்லாருமே அவருக்குள் ஒன்னாக அந்த ஒரு வித்து ஆகிட்டோம். என்னோட தான் இருக்கீங்களா? ஆனா இப்ப அந்த ஆளுகை நம்ம கைக்கு வரணும்னா இப்ப இது எல்லாமே எதுக்கு இப்ப நடந்துச்சு? அவன் மேல காலை வச்சுட்டு ஒரு வித்து நசுக்கும் இல்ல, அது ஒண்ணு இல்ல, அது ஒரு பெரிய வித்து. அதை பண்ணி தேவதூதர்கள் பண்ணிட்டு இருக்க இந்த வேலையில இருந்து எல்லாம் தப்பணும்னா நீ கிறிஸ்துவை தரித்துக்கோ. இப்ப யோசிங்க, தன்னுடைய ஆவியவே அனுப்பி, this is the conversation we were having, தன்னுடைய ஆவியவே அனுப்பி ஆவியின் கனின்னு ஒண்ணு உங்க உள்ளுக்கு. this is an upside down kingdom. நம்ம ஆளுகை செய்யணும்னாலே நம்ம என்ன யோசிப்போம்? பலம் இருக்கணும், அடி தொண்டையில கத்தணும், நல்லா மூக்கலையா 2 குத்தணும், அதுதானே நம்ம ஆதிக்கம், ஆளுகை. ஆனா இங்க நீ இயேசுவை போல், நீ இயேசுவை தரித்து கொண்ட ஆளுகை செய்யற ஒரு மகன். நீ அதெல்லாம் தலைகீழா இருக்கும். தான் இருக்கீங்களா? அங்க இப்ப என்ன உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அன்பு, சமாதானம். தெரியாதா? ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட் என்னன்னு கொஞ்சம் இருங்க. ஒன்னொன்னா சொல்லுங்க. அன்பு, சமாதானம். யாரோ நீடிய பொருள் கடைசிக்கு போயிட்டாங்க. ஆனா என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? நீடிய பொறுமைனா என்ன? கொஞ்சம் சொல்லுங்களேன். நீடிய பொறுமைனா அது யாருக்கு இருக்கு, யாருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். யாருக்கு இருக்கு? யாராவது கொஞ்சம் சொல்லு. நீடிய பொறுமையும் தயவு, இச்சை அடக்கம், இப்ப இதை தரித்து கொண்டோம்னா வெளியில ஒண்ணு பதுங்கிட்டு இருக்குல்ல, அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு நான் இடம் கொடுத்தா, நான் பிரமாணங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். பிரமாணங்களை இடம் கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தூதர்களுக்கு நான் இடம் கொடுத்த தூதர்களுக்கு நீ கிருபையை பெற்றிருக்கிறியா, இல்ல நீ யாருக்கு தயவை பெற்றிருக்கிறியாலாம் கிடையாது. நீ இப்படி நடந்துகிட்டியா? கிறிஸ்துவை தரித்ததே கிறிஸ்து எங்கடா? என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எனக்கு அடிக்கடி நிறைய அந்த என்கவுண்டர்ஸ், விஷன் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பார்ப்பேன். நிறைய முறை சில, அது உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது, சில விஷயங்களை பார்த்து அப்படி கவர்ந்து, என்னடா இது, இப்படியெல்லாம் ஒரு ராஜ்யம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு திடீர்னு ஒரு நாள் அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. என்ன ஒருத்தர் மட்டும்தான் அப்படி கூடுவார், மோசி மோசி மோசி. அது என்னோட ஆவிக்குரிய தகவல் மட்டும்தான் என்ன அப்படி கூடுவார். என்னது என்னாச்சுன்னு பார்த்தாங்க. நின்று சொல்ற, நீ இருக்கிற இடத்துல கிறிஸ்து இருக்கான்னு முதல்ல கேளு. கிறிஸ்து இருக்கு. அப்ப நான் கேட்டேன், கிறிஸ்து எங்க? கிறிஸ்து இங்க இல்லைன்னு டப்புன்னு வெளியே வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க நல்லா விளங்கிக்கணும். தூதர்கள், இந்த மண்டலங்கள் எப்படி வேலை செய்துன்றதெல்லாம் வேற 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 கதை. அவ கிறிஸ்துவை நீ தரித்திருக்காயா?
இப்ப இயேசு வந்து வெளியில தட்டிட்டு இருக்கிறாரு. ஏன் தட்டிட்டு இருக்கிறாரு சொல்லுங்களேன். நீ திறந்தீனா நான் வந்து உன்னோட வாசம் பண்ணுவேன். நான் வாசம் பண்ணும்போது நீ என்னுடைய சாயலும் நீ என்னுடைய ரூபமாகவும் இருக்கிற நீ விளங்கிக்குவ. அவர் தட்டிட்டு இருக்கார் உள்ளுக்கு வந்து நீ பாவின்னு சொல்றதுக்கு இல்லை. அதை இப்ப உனக்கு தெரியாதா? இல்லை, அவரும் தட்டிட்டு இருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்தா அவர் வந்து he will show you whose image you are. He will show you your identity. He will show you that the likeness of God is within you. அதை நீ தரித்து கொண்டீனா என்ன எழுதி இருக்கு? against such. that against suchனா என்னது? இந்த கனிகளை கனி கொடுக்கிறவன அவனுக்கு எதிரா ஒரு பிரமாணமும் இல்ல, அவனுக்கு விரோதமான ஒரு பிரமாணமும். ஏன் அந்த தூதர்கள் பார்க்கிற நேரத்தில் என்ன தெரியுது? இப்போ கிறிஸ்து மட்டும் தெரிஞ்சா அங்க ஒரு பிரமாணத்துக்கும் இடமே. அப்ப நீ உன் வாழ்க்கையில எந்த தீமையும். இன்னைக்கு நான் நிறைய தேவையில்லாத விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னா கதவுக்கு வெளியில இருக்கிறதுக்கு எதற்கு நான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறேன்? இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை. அதனாலதான் அதை காட்டினேன். இதெல்லாம் எப்பவே சொல்லிட்டாங்க. நன்மை எங்க? ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாங்க? நீ உத்தமனா இருந்தா. அது இன்னைக்கு என்னவா மாறிடுச்சு? கிறிஸ்துவை தரிக்கிற ஒருத்தனா இருந்தீனா against such there is no law. கனி கிறிஸ்துவை நீ தரித்துக்கொள். அவனுக்கு எதிராக ஒரு பிரமாணமும். இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன். என்ன பிரச்சனை? நம்ம தனிச்சிட்டு இருக்க கிறிஸ்து கொஞ்சம் லைட்டா கிழிஞ்சு கிடக்குன்னு அர்த்தம். நேரம் ஆயிடுச்சு. நேரம் தாண்டியும் போயிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குச்சு நான் பேசிட்டு இருக்கிறது? அடுத்த வாரம் திரும்ப உட்கார்ந்து கலாத்தியர் 3 இருந்து திரும்ப தொடங்கி வேற விஷயம் இருக்கு காட்டுறது. நான் காட்டுறேன், கேளுங்க.